நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். மதுரை மாடக்குளம் ஈடாடி ஐயனார் அதனோட தலைவரெலாம் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து செம்பட்டி அருகில் உள்ள பாளையங்கோட்டை அங்கே போய், அதாவது மாடக்குளத்துலேருந்து போய் அங்கே ஈடாடி ஐயனாரை குலதெய்வமாக கொண்டு வாழ்கிற அந்த மக்களையும் சந்திச்சிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து இங்கே நம்ம திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நடந்துச்சு. அந்த முருகன் தெய்வானை திருமணம் நடக்கும்போது ஈடாடி ஐயனாரை வழிபடக்கூடிய மாடக்குளம் ஊர் குடும்பனாருக்கு தான் அங்கே முதல் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து இங்கே, அதாவது வீரபாண்டி அருகில் உள்ள கோட்டூர் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கோட்டூரில் வந்து நம்ம தேவேந்திரோட வேளாளர்கள் வந்து வாழ்வாங்கு வாழ்வதாக, அதாவது மிக சிறந்த ஒரு வாழ்க்கை முறையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ள ஒரு முக்கிய குலதெய்வ வழிபாடு வந்து ஈடாடி ஐயனார். இந்த ஈடாடி ஐயனார் வந்து எப்படி மதுரை மாடக்குளத்துலேருந்து இங்கே வந்தது அப்படின்ற வரலாறை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் பேர்? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமர்நாத். தேனி மாவட்டம் கோட்டூர் அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோயிலிருந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நான் வந்து நாலாவது தலைமுறைன்ற காட்டில் 5வது தலைமுறை. என் கொள்ளு தாத்தனுக்கு தாத்தே ஆடின சாமியை தான் இந்த நான் வந்து இந்த தடவை ஏற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் 4 தலைமுறைக்கு முன்னாடியே வந்து ஈடாடி ஐயனாரை வந்து அங்கேருந்து வந்து பூர்வீகமாக கொண்ட வந்து மதுரை மாவட்டம் மாடக்குளத்தில் இருந்து, அதாவது குடிமண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து இங்கே கோயிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை அமைப்பதற்கு காரணம் என்னன்னா, பூர்வீக குடியாக கொண்ட அந்த மாடக்குளத்தை சேர்ந்த மக்கள் வந்து இங்கே உள்ள அந்த 9 வகையற மக்கள் வந்து அங்கே தான் வந்து பூர்வீகம், மாடக்குளம் தான் பூர்வீகம். அங்கேருந்து வந்து காலப்போக்கில் வந்து நகர்ந்த மக்கள் வந்து இந்த பக்கம் நம்ம தேனியின் அருகாமல் உள்ள கோட்டூருக்கு வந்து மாறி வந்திருக்காங்க. அப்படி வரும்போது சில பல குறிப்புகள் படி, அதாவது நான் கேள்விப்பட்ட குறிப்புகளின் படி வந்து மேற்கே திசையை வந்து நோக்கி வந்து வந்திருக்காங்க. மேற்கு திசையை நோக்கி வரும்போது ஐயனார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவிச்சியோ இல்லை மற்ற எந்த ஒரு இதையும் ஏற்றுக்கிறாத சைவ தெய்வம். அப்படிங்கிறதுனால கோட்டூரை பூர்வீகமாக கொண்ட பெரிய கருப்பசாமி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தடபுடலாக வந்து கிடாவெட்டு விருந்து வச்சு தான் வந்து படையல் வச்சு தான் வந்து கும்பிடுவாங்க. ஸோ அதை காரணமாக வச்சுருந்ததுனால ஐயன் வந்து கருப்பனுக்கு ஒரு படி மேலாக நிற்கணும், அதாவது வந்து அவர் சைவம், அவர் ஒரு படி மேலாக நிற்கணும் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து வழிவிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கருப்பன்கிட்ட வந்து அவங்க உத்தரவு கேட்டுட்டு, நந்தகோபாலன்ட்ட உத்தரவு கேட்டுட்டு ஐயனுக்கு வந்து மேல்தளம், அதாவது மேல்தளம்னு சொல்லக்கூடிய அந்த மேல்தளத்தை ஒதுக்கி தண்ணித்துறையாக இருக்கட்டும், காவலுக்காக இருக்கட்டும், அனைத்துக்காக இருக்கட்டும் ஒரு படி மேலாக வச்சு தான் வந்து இந்த ஊருக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க அந்த காலத்தில். கோட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோயிலை வந்து தேவேந்திர மக்கள் வழிபடுறாங்கன்னு சொன்னீங்க. இந்த கோட்டூரில் உள்ளவங்க கிட்டத்தட்ட 1000 தலைக்கட்டுன்னு சொல்கிறீங்க. இவங்க மட்டும்தான் வழிபடுறாங்களா? வேற பக்கத்து ஊர்ல இருந்து இல்லாட்டி வேற சில கிராமங்கள்லேருந்து இந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு வர்றாங்களா அப்படின்ற தகவலை சொல்லுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா நாம முன்னாடியே சொன்னது மாதிரி தான் 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்து இங்க வந்து நம்ம கோயில் கொண்டு வந்து வச்சது ஓகே. ஆனா அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து ஒரே இடத்துல இருந்திருப்பாங்க. அதனால வந்து பல ஊர்களுக்கு வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க. அதாவது நம்ம தேவேந்திர குல மக்கள் வந்து பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. எந்தெந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீலையம்பட்டி, சின்னமன்னூர், அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அனுமந்தம்பட்டி, கம்பம் வரைக்கும் வந்து, அதாவது தெற்க வந்து இந்த ஊர்களில் இருந்து வந்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கு வந்து பூர்வீக மக்கள் வருவாங்க, நம்ம மக்கள் வருவாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீரபாண்டி, உப்பார்பட்டி, வீரபாண்டி, அள்ளிநகரம், அரண்மனைப்புதூர், அமைச்சியாபுரம், இந்த ஊருங்களிலும் நம்ம வந்து நம்ம தேவேந்திர குல மக்கள் வந்து நம்ம சாமி கும்பிடக்கூடியவங்க வந்து அங்கே இருக்காங்க. இங்கே தேக்கம்பட்டி எடுத்துக்காங்க. தேக்கம்பட்டி, அடைக்கம்பட்டி, கண்டமனூர், அந்த சைடுலையும் ஒரு சில பேர் வந்து குடிபெயர்ந்து இருக்காங்க, அவங்களும் வருவாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேற்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவாரம், போடி மீனாட்சிபுரம், போடி, அதுக்கப்புறம் முந்தல், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோம்பை, இப்படி வந்து சுத்தி எல்லா பக்கமும் நம்ம சாமி கும்பிடக்கூடிய மக்கள் வந்து இடம்பெயர்ந்துட்டாங்க. ஏன் மதுரை மாவட்டத்திலையும், அதாவது இப்ப மதுரை மாவட்டத்திலையும் வந்து
சில ஊர்களில் சிலமலை, மல்லபுரம் இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்தும் வந்து கும்பிடக்கூடியவங்க இருக்காங்க. நிலக்கோட்டை, வாடிப்பட்டி அந்த சைடுலயும் ஆள் இருக்காங்க. எனக்கு தெரியவே வந்து நிறைய மக்கள் வந்து அங்க போய் இருந்து வத்தலை குண்டு இந்த பகுதியில இருந்தும் வந்து நம்ம மக்கள் வந்து சாமி கும்பிடக்கூடியவங்க இருந்து வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த பங்குனி மாசம் வந்து வந்துருவாங்க. இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமைன்னு சொல்றீங்க, இந்த பங்குனி மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில இதுக்கான ஒரு திருவிழா இருக்குன்னு சொல்றீங்க கோட்டூர்ல. ஆமா. இதுக்கு வந்து நீங்க அந்த பிற கிராமங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு முறைப்படி அழைப்பிதழ் கொடுக்குறீங்களா? இப்ப நான் சொன்ன அனைத்து பேருக்குமே அழைப்பு ஏற்கனவே வந்து அவங்க வீட்டு சார்ந்தவர்கள் அனைவரும் வந்து அழைப்பு கொடுத்திருப்பாங்க. இல்ல நீங்க போய் இந்த கோயில் சார்பாக போய் அழைப்பிதழ் கொடுக்குறீங்களா? நாங்க தனிப்பட்டு வந்து நோட்டீஸ்களும் அடிச்சிருவோம். குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி நோட்டீஸ் அடிச்சு அதை கொண்டு போய் நாங்க வந்து கொடுத்து அவங்கள வந்து அழைப்பு கொடுப்போம். சரி சரி. அதனை வச்சு ஏன்னா வந்து நாங்க சொன்ன மக்கள் எல்லாருமே வருடம் வந்து வரி கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட குலதெய்வம் அப்படிங்கறதுனால என்னதான் அவங்க இடம்பெயர்ந்துட்டாலும் வரி கொடுக்கணும். அந்த வரியை வந்து அவங்க கரெக்டா கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம மரியாதையா கொடுத்துருவோம். கோட்டூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஈடாடி ஐயனார் திருக்கோயிலுக்கு தனியாக கோயில் வீடு இருக்கிறதாக சொன்னீங்க. இந்த கோயில் வீட்டில் அந்த பூசப்பட்டி இல்லாட்டி வேற சாமியாடிகளோட ஆயுதங்கள் என்னென்ன வச்சிருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது வந்து கோயில் வீடுன்னு சொல்றதை காட்டிலையும் இந்த கோயிலோட அமைப்பு மட்டும் இல்லாம இந்த அத்தனை தெய்வங்களுக்கும் வந்து உயிர் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறது தான் அந்த ஊருக்கு உள்ள அமைந்திருக்கு அந்த கோயில். அங்க இருந்துதான் வந்து எல்லாமே ஆரம்பமும் அதுதான், முதலும் அதுவே முடிவும் அதுவேன்றதுதான் எங்களுக்கு வந்து வழக்கம். அதுதான் முக்கியமானது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாமிகள் வந்து இருக்கிற பரிகார தெய்வங்கள் ஆடக்கூடிய சாமிகள் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்காங்க? அதுல குறிப்பா சொல்ல போனா காவல் தெய்வங்களுக்கு வந்து தனி இருக்கும். மெயினா வந்து பெட்டிக்குள்ள வந்து எப்பயும் எல்லா கோயில்களின் அமைப்புல இருக்கிற மாதிரி உள்ள தெய்வங்கள் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூங்கில் கம்பு, சாட்டை, அருவாள், வேல், கச்சை, மணிக்கச்சை, கண்டயம், கை காப்பு, கை கிழுக்கு, ஆணி செருப்பு, மரக்கட்டையிலான செருப்பு. இப்ப இந்த ஆணி செருப்புன்னு சொல்றீங்களே, அந்த ஆணி செருப்பை வந்து எந்த தெய்வம் வந்து பயன்படுத்தி ஆடும்? ஆணி செருப்பும் மரக்கட்டை செருப்பும் ஐயன் என்று அழைக்கக்கூடிய ஐயனார், அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 9 வகைராவை சேர்ந்த ஒவ்வொரு சாமியும் அந்த ஆணி செருப்பும் அந்த கட்டையிலான செருப்புல தான் வந்து நடந்து வரும். அதுக்கு வந்து திரை பிடிச்சு காத்து படாம கண் பார்வை படாம அதை நாங்க அழைச்சிட்டு வருவோம். அந்த காத்து படாம கண் பார்வை படாம திரை பிடிச்சுதான் ஐயனாருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 8 தெய்வத்தையும் மறைச்சுதான் கொண்டு வருவோம். அது எல்லாமே வந்து அந்த ஆணி செருப்புலையும் கட்ட செருப்புலையும் தான் ஆடி வரும். இப்ப இந்த ஈடாடி ஐயனார் என்பவர் சைவம்னு சொல்றீங்க. இப்ப காவல் தெய்வங்கள் வந்து அசைவமா இருக்கும். இவங்களுக்கு வந்து கிடாயோ இல்லாட்டி கோழியோ எதுவும் பலி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. என்ன கொடுக்குறீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி பூஜை போட்டுட்டு ஐயனாரை திரை போட்டு மூடிடுவோம். ஐயனாரையும் அம்மையார் பூர்ணகலா புஷ்பகலாவையும் சேர்த்து திரையிட்டு மூடிடுவோம். மூடி வெளியிலையும் வந்து கேட்டையும் இழுத்து மூடிடுவோம். ஏன் மூடுறோம் அப்படின்னா திரைக்குள்ள வர்ற எல்லாமே வந்து செய்வோம், அது கூட வர்ற பெண் தெய்வம் எல்லாமே செய்வோம். அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் நாங்க மூடிட்டு வெளியில அமைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து காவக்காரர்கள் எல்லாமே காவல் நின்று அந்த சக்தி கடாவை வந்து பலி கொடுப்போம். அதாவது வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி, அதாவது மாசி மாசம் தொடங்கக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்க முடிவெடுத்து அன்னையிலிருந்தே வந்து அருள்மிகு ஈடாடி ஐயனாருக்கு வந்து சுத்தமாயிருக்க ஆரம்பிச்சிருவோம். பங்குனி 1 அல்லது 2, அதாவது வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதம் முழுவதுமே சுத்தமாயிருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து மக்கள் எல்லாருமே இருந்து சாமியாடி அனைத்து பேருமே இருந்து தான் நாங்க வழிபடுவோம். மொத்தம் வந்து 3 நாள் திருவிழா நடக்கும். 3 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊர்கோயில்ல இருந்து வந்து இங்க ரோட்டுக்கு அமைந்துள்ள வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி ஆட்டம் ஆடி வருவாங்க. ஆடி வந்து
இங்கிருந்து புறப்பட்டு ஆத்துக்கு சென்றடைந்து ஆத்துல நீராடி திரும்பவும் ஊருக்கு நடுவே அமைந்துள்ள அந்த கோயிலுக்கு வந்து சென்றடைவோம். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்காலுக்கு நீராடுறதுக்காக வேண்டி உச்சி பொழுதுல அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு உள்ள அமைந்திருக்க கோயிலில் இருந்து கிளம்பி வாய்க்காலுக்கு நீராட சென்று அங்கிருந்து மீண்டும் நாங்க நீராடி முடித்ததுக்கு அப்புறம் கிளம்பி ஊருக்குள்ளே அமைந்திருக்கிற தங்கம்மாள் கோயில், அந்த தங்கம்மாள் கோயிலுக்கு வந்து பள்ளையம், அதற்கு தனிப்பெயர் வந்து பள்ளையம் என்று சொல்லப்படும். அந்த பள்ளையத்தை பார்ப்பதற்கு குறிப்பாக ஐயனாரை அழைத்து சென்று பெரிய கருப்பன் முன் நிறுத்தி அந்த பள்ளையத்தை பார்க்க வைத்து மீண்டும் வந்து திரும்ப வந்து அந்த ஐயனாரை வந்து கோயிலுக்கு கொண்டு அனுப்பி வைப்பது அன்றைய வழிபாடு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்றைய இரவே வந்து ஐயனாருக்கு திரை மூடி ஐயனாரின் காவக்காரனான பெரிய கருப்பனுக்கு ஒரு சத்திக்கடா மச்சமில்லாத சத்திக்கடாவை வெட்டுவதுதான் வழக்கம். நடு இரவில் அந்த சத்திக்கடா வெட்டப்பட்டு அதிகாலையில் மக்கள் அனைவருக்கும் படையல் போட்டு விருந்துகள் வைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அனைத்து மக்களும் மகிழ்ச்சி பெற்று பின் சூறை விடுவது வழக்கம். அந்த சூறை என்பது அனைத்து காவக்கார தெய்வங்களையும் கட்டடக்கி சூறை விட்டு எல்லாம் வல்ல அந்த ஈசனுக்கு படைக்கக்கூடிய அந்த சூறையை படைத்த பின் அந்த கும்பிடு 3வது நாள் கும்பிடு முடிக்கப்படும். இதில் எத்தனை வகைறாரு நீங்கள் அந்த ஈடாடி ஐயனார் வந்து 2 கோயில்களாக பிரித்து இங்கே அந்த கோட்டூரில் வழிபடுறீங்க. இந்த ஈடாடி ஐயனாரில் எத்தனை வகையராக இருக்கிறாங்க, இனியொரு கோயிலில் எத்தனை வகையராக இருக்கிறாங்க? மொத்தம் வந்து இங்கே அமைந்துள்ள ஈடாடி ஐயனார் கோயிலில் 9 வகைராக்கள் உள்ளன. அந்த 9 வகைராக்களில் சின்ன பூசாரி, 2வதாக ஜாதி நாட்டாமை, 3வதாக முங்கான் வகைரா, 4வதாக சின்னையன் வகைரா, 5வதாக கட்ட ஈடான் வகைரா, 6வதாக கட்டழகி வகைரா, 7வதாக அரசன் வகைரா, 8வதாக சப்பாங்காளி வையாளி வகைரா, 9வதாக பொன்னன் பள்ளிக்குறி வகைரா. மொத்தம் 9 கும்பு என்று அழைக்கக்கூடிய இந்த 9 வகைராக்கள் சேர்ந்து மொத்தம் ஒரு 1500 தலக்கட்டுகள் சேர்ந்து கும்பிடக்கூடியதுதான் அருள்மிகு ஈடாடி ஐயனார் கோட்டூரில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில். இப்ப நீங்க இடையில வந்து இந்த 9 வகைரால அரசன் வகைரான்னு ஒருத்தரை குறிப்பிடுறீங்க. அது ஏன் வந்து அரசன் வந்து எப்பயுமே கொஞ்சம் முதன்மைக்கு வருவாங்க, ஆனா நீங்க வருஷப்படுத்தும் போது 7வதோ 8வதோ சொல்றீங்க? இது வருஷப்படுத்துவது என்னன்னா அரச கண்டன் தான் அதுக்கு பேரு. அரச கண்டன் வகைரா என்று வந்து அதை சொல்லுவது வழக்கம். இங்க பொன்னன் ஒரு சொல்றீங்களா? அது என்னது பொன்னன்? பொன்னன் என்பது ஒரு அவர்களின் ஒரு கிழவன் பெயர், மூதாதையர் பெயர். அதை வந்து அவங்க வந்து அதை வகைரா என்ற பெயர்ல வந்து அழைச்சிக்கிட்டாங்க. இப்ப நான் வந்து பொன்னமராவதி வந்து கலாய்வுக்கு போயிருந்தேன். அங்க வந்து பொன்னன் அமரன் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அங்க சொல்லப்படுற அந்த பொன்னனா அந்த பொன்னன் கிடையாது. இது வந்து இந்த பொன்னன் என்பது வந்து இந்த கட்டளையின்னு ஒண்ணு சொன்னல, அந்த கட்டளையும் பொன்னனும் உடன் பங்காளிகள். கட்டளை என்பது கோட்டூரை பூர்வீகமாக கொண்டது. பொன்னன் என்பது கோட்டூரில், அதாவது கட்டளையிடம் இருந்து ஒரு கிழவனாக பிரிந்து சின்னமனூர் சென்றது. சரி சரி. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் உள்ளன. இந்த பொன்னன் என்ற வகைராவில் 150 குடும்பங்கள் உள்ளன. சரி.